Hello friends, welcome to Citrus Analysis. நம்மளோட காஷ்மீரி சில்லி போட்டு மசாலா பண்ண சிக்கன் ஃப்ரை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நாம் இப்போ எடுத்து வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் நேச்சுரலாக பண்ணும்போது சிக்கன் இந்த கலரில் தான் இருக்கும். பிரைட் ரெட் கலரில் இருக்கனாலே அதில் சம் கலர் பவுடர் ஏதாவது ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி ரொம்ப ரெட்டாக வரும். இது காஷ்மீரி சில்லி ஆட் பண்ண அப்புறமும் நம்ம மசாலா தடவும் போது நல்லா ரெட்டாக தான் இருந்துச்சு. பட் ஃப்ரை பண்ணும்போது அதோட கலர் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி நமக்கு இப்போ கிடச்சிருக்க கலர் இது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டில் எப்போவுமே நம்ம நேச்சுரல் மசாலாஸ் வச்சு பண்ணுறது இவ்வளோ தான் வரும். இந்த கலர்ஸ் தான் வரும். இதுக்கு மேலே ஒரு கலர் ரெட்டாக இருக்கனாலே அது சம்திங் ஆர்டிஃபிஷியல் தான். நம்ம ரெகுலர் சிக்கனை கம்பேர் பண்ணோன்னா காஷ்மீரி சில்லி போட்டு ஃப்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குன்னு சொல்லி அப்படி ரெட்டாலாம் இருக்காது. அதான் நிஜம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மசாலா அரைக்கும் போது கூட ரொம்ப ரெட்டாக இருந்துச்சு. பட் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இவ்வளோ கலர் தான் வருது. இதுதான் நேச்சுரல். இதில் எந்த மாவு, எந்த ஃப்ளார் எதுவுமே நான் ஆட் பண்ணல. மைதா மாவு எந்த மாவுமே ஆட் பண்ணல. கலருக்காக மட்டும் காஷ்மீரி சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா சோக் பண்ணி அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பாய், டேக் கேர்.